என்னோட ஆமிச்சலங்களா எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூர் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம தயாங்காக ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆயுவ ஒன் சைட் லவா சொல்லணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அவன் கண்ணை பார்த்தா பேச தோணலை. அவன் என்னோட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நான் அவனை தூரத்துலேருந்தே நான் ரசிச்சிட்ருப்பேன் அப்படின்னு. இன்னும் ஒன் சைட் லவ்லேயே உங்கள் காதலை உங்கள் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுருக்கீங்களா? இந்த ஒன் ஷாட் உங்களுக்காக தான். எஸ், இட்ஸ் மேபி ஒரு ரிக்வெஸ்டட் ஒன் ஷாட்டாகவே இருந்தாலும் இன்னும் அந்த சொல்ல முடியாத காதலை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு தூரத்துலேருந்தே ரசிச்சிட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் மீரா, நீ இந்த ஒன் ஷாட் கேட்டிருக்க. ஹோப் உனக்கு இந்த ஒன் ஷாட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ஒயன் நேமை நான் மீரான்னு தான் மென்ஷன் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி மாடிஃபைடு ஒன் ஷாட்ஸ் வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வர கேரக்டர் ஸ்லாங்ஸ் எல்லாமே எஃப்எஃப்கான பர்பஸ்க்கு மட்டும்தான். ஸோ டோன்ட் கெட் அடிக்டட் டு இட். ஓகேடா, உங்கள் வரிஸ், டென்ஷன், ப்ராப்ளம் எல்லாத்தையும் மறந்துட்டு என்னோட இந்த ஒன் ஷாட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவாங்க, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம அப்படியே பார்த்தோன்னா தயாங் தான் அப்படியே ரொம்ப சேடாக உட்காந்துட்ருக்கான். கையில் பீர் பாட்டில்லாம் வச்சுக்கிட்டு. எதிரில் ஜங்குக் எல்லோரும் சேர்ந்து அவனை எவ்வளவோ கம்ஃபர்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. பட் ஸ்டில் அவன் வந்துட்டு அவன் நிலையிலேயே இல்லை, பயங்கரமாக சரக்கடிக்கிறான். ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரி இருக்கான் தயாங். டே தயாங்கா, போதும்டா, நீ எவ்வளோடா அடிப்ப? டே மச்சான், ஓவரா அடித்து செத்து கித்துற போடறா. எதாவது சாவுறேன்டா நான் என்ன மச்சான் சாதிக்க போகிறேன்? நான் சாதிக்க போகிறேன். தான் இந்த கடவுள் இருக்கிறான்ல, அந்த கடவுள் நல்லா இருப்பான்டா. அந்த கடவுள் அது எப்படி மச்சான்? ஒத்தி வந்தான் என் லைஃப்பில். நான் மேலே பாசத்தை கொட்டினேன், என்ன அப்படியே எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி குத்துட்டு கழட்டி விட்டு ஓட்டா தான் முச்சு எல்லாம் முச்சு அப்படியே பெரிய நாமம் போட்டா அப்படின்னு நினச்சி உக்காந்தா என் லைஃப்பில் அப்படியே 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 திருப்பி போட்ட மாதிரி வந்தாடா மீரா. ஆனால் மீராவே எப்படி மச்சான், எனக்கு மட்டும் நான் வாழக்கூடாதுன்னு அந்த கடவுளை நான் ஏதாவது கங்கனை கட்டி சுற்றிட்டு இருக்கிறானா? மீராவே என்னை விட்டு பிரிச்சிருவான்ல மச்சான். எப்பட்றா அவள் என்னை பார்த்து அப்படி பேச தோணுதவளையே. இந்த 1 இயர் மச்சான் அவளை நான் எவ்வளோ லவ் பண்ணிடுவேன். அவள் என்னை லவ் கூட பண்ணலையாடா? ஏன் மச்சான் என் வாழ்க்கை இந்த ஒன் சைட் லெவலே அப்படியே அப்படியே போயிடுமாடா? அந்த ஒன் சைட் லெவலாம் ஏன் மச்சான்? ஏன் அவளை என்னை புரிஞ்சுக்க மாட்டாளாடா? நான் சொல்கிறேன், அவன் ஏன்டா என்னை எதுக்க மாட்டேறா? நான் என்னடா பாவம் பண்ணிட்டேன்? என்னடா இது? என்ன மச்சான், ஏன்டா டே ஏன்டா இப்படி புலம்புறேன்? தாங்கா அதெல்லாம் இப்படிலாம் ஒன்றும் இல்லை மச்சான். ஓ இவனிட நான் என்ன சொல்கிறது மச்சான்? மச்சான் மீரா வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டானா மச்சான்? அதான்டா அதான் நான் சொல்கிறேன். நீ ஸ்கூல் டேஸ்லேருந்து யாரையோ லவ் பண்ணுறாளா? டேய் நம்மளாம் ஒரே ஸ்கூல் தானடா. யாரா அவன்? தெரிலடா தயாங்க, எனக்கும் தெரில. அவள் யாருக்கையும் சொல்லவும் மாட்றா. ஆனால் இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியுமான்னு தெரிலையான்னு தெரில. அவங்க அம்மா சொல்லிட்டாங்களேன்றதுக்காக தான் இந்த நிச்சயத்துக்காக ஓகே சொல்லியிருக்கிறா. அவள் ஆசைப்பட்ட பையனும் அவளுக்கு கிடைக்கல. அவங்க அம்மா பேச்சு அவளால் மீறவும் முடியாது. அதனால தான்டா. இதில் நீ வேற போய் அவள்கிட்ட இப்படி சொன்னின்னா அவள் எப்படா ஏற்றுப்பா? உனையே யோசியேன், நீயே ஒரு பொண்ணு ஆசைப்பட்ட, அவனை கழட்டி விட்டு போயிட்டா. ஆனால் ஏதோ ஒன்று நீ அவளை கூட இருந்த. ஆனால் மீராக அது கூட இல்லையே. அவள் ஆசை மட்டும் தானே பட்டா. ஆனால் அவளுக்கு கொடுத்து கூட வைக்கலையே மச்சாங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கு. பார்த்தா அவங்க அம்மா என்னென்னா அவளுக்கு வீட்டில் நிச்சயம் வேறு பேசி வச்சுட்டாங்க. இந்த நிலைமையில் எப்படி மச்சான் நீ பேசும்போது அவள் ஓகேன்னு சொல்லுவா? நீயும் ஒன் சைட் லவ்வு, அவளும் ஒன் சைட் லவ்வு. புரிஞ்சுக்கோ. ஏன் எந்த புட்டாடா அவன்? மீராவை இப்போ கூட பாரு, ஏன் மீரான்னு தான் வருது மச்சான். அவள்கிட்ட நான் அந்த 1 இயர் ஒன்றா இருந்திருப்பேனா? அவளை அப்படியே சைட் அடிச்சுட்டு அவள் என்கிட்ட அவ்வளோ பேசுகிறது கூட இல்லை. இருந்தாலும் அவளை நான் ரசிச்சதில் அப்படியே வாழ்ந்துட்டேன் மச்சான். இந்த 1 இயரே எனக்கு இப்படின்னா மொத்தம் எவன்டா அவன்? ஸ்கூல் டேஸ்லேருந்து பழகிட்டு
இந்த மாதிரி ஒரு பொண்ணு அவளை ஒன் சைடாக லவ் பண்ணுறது கூட தெரியாமல் எந்த பொட்டடா அவன் எந்த பொட்டடா அவன். அந்த பொட்டை நானாக இருந்திருந்தா அவளை கல்யாணம் பண்ணியிருப்பேனே மச்சான். ஏன்டா என் வாழ்க்கையில் சன்னிய மாதிரி அவள் வந்தா, அவன் மூஞ்செல்லாம் நான் பார்க்காம இருந்திருந்தா இந்நேரம் நான் மீராவை லவ் பண்ணி தொலைஞ்சிருப்பேனே. ஏன்டா எப்படிலாம் நடக்குது தங்குகா? டேய் தயங்கா, நீ குடிச்சிட்டு ரொம்ப பேசுகிறடா. நீ கிளம்பு, உன் வீட்டுக்கு போகலாம். ஏய் பரவாயில்ல விட்றா, நான் இப்போதைக்கு போகாம தான் முடியும். எப்படி மச்சான் என்னை பார்த்து அப்படி சொன்னா? எப்படி அப்படி சொன்னா? நீ அவன் வீட்டுக்கு போனியா? போனேன், நிச்சயம் நட இருந்தது, அப்போத்தான் போனேன். அப்படியே நல்லா மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு அப்படியே சாரிலாம் கட்டிட்டு சமயந்தாடா மீரா. ஆனால் அவன் கண்ணு சந்தோஷமாகவே இல்லைடா. ஏன்டா இப்படிலாம்? டேய் என்னடா அப்போ நான் வீட்டுக்கு போய் அதுக்கு ஏன் மச்சான் கேட்குற? நான் போனேன் மச்சான் வீட்டுக்கு. போய் பார்த்தா ஒரே செருப்பாக இருந்தது. நாடா இது, நான் அப்படி உள்ளே போய் பார்த்தா எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. அப்படியே பார்த்தா தான் தெரியுது மீராவுக்கு நிச்சயம் பேச வந்துருக்கிறானுங்கன்ட்டு. சரியாந்திர கோவம் மச்சான் எனக்கு, சரியாந்திர கோவம். நேராக போன ரூமுக்கு உள்ளே போயிட்டு அப்படியே கதவு லாக் பண்ணிட்டு கேள்வி கேட்கலான்னு பார்த்தா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நின்றுட்டு இருந்தாடா அங்கே. மீரா தயம், நீங்கள் என்ன பண்ணுற? என்னடி கோலம் இது? என்ன கோலம் இது? அவங்க எல்லாரும் வெளியே இருக்காங்க தயம். நீ பிரச்சனை பண்ணாத தயம், நீ போயிடு தயம். அதெல்லாம் கிடக்கட்டும். என்னடி கோலம் இது? என்னது இது? பூ பொட்டு சாரி என் மீராவாடி இதெல்லாம்? ஏன் மீராவா இது? என் மீரா இப்படிலாம் கிடையாதே. அப்படியே தலை குனிஞ்சு போய் குறுகி என்னடி கருமோ அதெல்லாம்? தயம் இப்போ எனக்கு நிச்சயதார்த்த தயம். மயிறு உன்கிட்ட தான் நான் சொன்னேன்ல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எப்படி ஓகே சொல்லுவேன்ட்டு. அட்லீஸ்ட் பிடிக்கல அதையாச்சும் சொல்லி தொலை வேண்டியதானே. அதை விட்டு ஏன்டி இந்த கண்ணை வச்சு என்னை பார்த்து என்னை பிடிக்கலையாடி உனக்கு? என்னை பிடிக்கலையா உனக்கு? தயம் ப்ளீஸ் தயம், என் மானம் போயிடும் தயம். அம்மாவுக்கு தெரிஞ்ச பாவம் தயம். உங்கள் அம்மா யோசி, வெளியே இருக்கவங்கள யோசி, என்ன யோசிக்க மாட்டேலேடி நீ. இங்கே பாரு, நீ பயந்து போய் தான் இந்த எல்லா வேலையும் பார்த்துட்டுக்கிறேன் எனக்கு தெரியுது. இங்கே பாரு மீரா, உங்கள் அம்மாக்கெல்லாம் பயப்படாத மீரா, நான் இருக்கேன் மீரா உனக்கு. கையை எடுத்தையும் என்ன நான் இருக்கேன்? இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ வந்து சொல்கிறேன் நான் இருக்கேன்னு. எங்கே போயிட்டு இத்தனை வருஷமா? ஒன் இயர் என் கூட இருந்துட்டா உனக்கு என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிடுமா? நீ நினைக்கிறது எதுவும் கிடையாது தயம். நான் என்ன அனுபவிச்சேன்றது உனக்கு புரியாது தயம். நீ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புறியா? இத்தனை வருஷம் கழிச்சிட்டு வந்து சொல்கிறியா நான் இருக்கேன்னு? ப்ளீஸ் போயிடு, உன்னை பார்க்க கூட என் மனசு ப்ளீஸ் தயம். போகணுமா? போகிறேன்டி. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிடு, எனக்கு உன்னை பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிடு. எதுனா எனக்கு புதுசா ஒருத்தி அப்படி தானே ஏமாற்றிட்டு போனா. கடவுளாக பார்த்து நீ எனக்கு அமிச்சாரு, நீ என்னை கழட்டிட்டு போ, எல்லாரும் என்னை கழட்டிட்டு போங்கடி, போங்க. இப்படிலாம் மீரா, என்ன ஆகுது உள்ள? மீரா கதவு தர. அம்மா தயம் ப்ளீஸ் தயம். வெளில எல்லாரும் என்னை பார்த்தாங்கடி, இப்போ எல்லாரும் யோசிப்பாங்க, என்ன ஒரு வயசு பையன் இந்த வயசு பொண்ணு கூட ரூமில் போய் என்ன நொட்டின்னு இருக்கிறான்னு பார்ப்பானுங்க. இதுக்கப்புறம் உன்னை கட்டிப்பான்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு எதுவாக இருந்தாலும் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு தயம். அவர் என் கூட ஃப்யூச்சர் பார்க்குறாரு. கட்டுனா என்ன தான் கட்டுவேன் இருக்கார். என்னை ட்ரூவாக நேசிக்கிறாரு தயம். உன்ன மாதிரி இல்லை, ப்ளீஸ் விட்டுறேன்னு. ஸோ அவ்வளோதான். இது கேட்டோடனே தயவுக்கு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ஃபுல்லாக டியர்ஸ் ஆகுது. அவன் அப்படியே கண்ணெல்லாம் துடைச்சிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி முறைச்சிட்டு அப்படியே இந்த டோரை திறந்துட்டு போகிறான். வெளியே பார்த்தா மீரா அம்மா தான் அப்படியே தயங்கியே பார்த்து முறைச்சி நின்றுட்டுருக்காங்க.
ஸோ அவங்க அப்படியே வெளியே போகவும் அந்த நிச்சயதார்த்த பேச வந்தவங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மீரா அம்மாவும் இது யாரும் இல்லை, அவளுக்கு அண்ணன் முறை தான், அவனுக்கிட்ட சொல்லாமல் பண்ணிட்டோம், அதனால தான் வந்து கோவத்தில் கத்திட்டு இருக்கா, மற்றபடி ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு என்னமோ மழுப்பி பேசி அந்த நிச்சயதார்த்தமும் அப்படியே நடக்குது. ஸோ இதை தான் இவ்வளோ நேரம் தாங்க சொல்லிவிட்டு அப்படியே புலம்பிட்டு பீர் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே எங்கள் தாங்க பக்கம் பார்த்தா எல்லோரும் என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் தாங்க வந்துட்டு கொஞ்சம் கூட அவன் மைண்ட் செட்டை மாற்றிக்கிறதாவே இல்லை. அவனால் சுத்தமாக டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. அவன் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருப்பான், அந்த பொண்ணை அவனை விட்டு போயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்தீங்க, நீங்களும் விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு நினைக்கும் போது அவனால் சுத்தமாக டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. இந்த ஒன் சைட் லவ் அந்த வலி அவனுக்கு பயங்கரமாக வலிக்குது. அப்போ ஒன்று பார்த்து, ஜங்குக்கா, ஹே மித்து, நீங்கள் என்னடி பண்ணுற? அண்ணா என்னாச்சு? அவன் நிலைமை என்னடி சொல்கிறது? அவன் ஒரு மாதிரி தான் கிடக்குறான். இது இது அண்ணா கிட்ட கொடுத்துரு, யார் இதெல்லாம் சொல்லாத, இனி அண்ணா கிட்ட கொடு, எல்லாமே மாறும். மித்து நீ எங்கே போகிற? கொடு, எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு மித்துவும் அந்த இடத்த விட்டு போயிட்டா. ஸோ மித்து வந்துட்டு ஜங்குக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அது இல்லாமல் தயங்கு வந்துட்டு தங்கச்சி மாதிரி. ஸோ என்ன புக்கு கொடுத்துட்டு போகிறா அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே திருப்பி பார்க்குறேன். பார்த்தா அது ஒரு டைரி. ஸோ அப்படியே அது திருப்பி பார்த்துட்டு அப்படியே தயங்கிட்ட தான் எடுத்துகிட்டு போகிறான். டேய் தாங்கா, மித்து என்னமோ ஒரு டைரி கொடுத்துட்டு போயிருக்காடா. இது என்ன மச்சான், மீராவோட டைரிடா. மீராவா? எங்க காட்டு வச்சா? அப்படின்னு வாங்கிட்டு தாங்க அப்படியே இதை பார்க்குறான். அந்த ஃப்ரண்ட் பேஜில் மீரா ஃபோட்டோட மீரா அப்படின்னு அழகாக எழுதியிருக்கு. அதை பார்க்கவும் தாங்க அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே கண்ணீர் அப்படியே ஊற்றுது. அப்படியே அந்த மீரா பேரையும் அவள் ஃபோட்டோவையும் அப்படியே பார்த்துட்ருக்கா. என்னை தீண்ட கூடாதுன வானோடு சொல்லாத வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதுன கையோடு சொல்லாத புல்லாங்குழல், நீ தொட்டா நினைவென கரைகளும் நீங்குமே, விழிகளில் விழுந்திடும் அழகு நீர் வீழ்ச்சியே, எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே, உனை விட வேறு நினைவுகள் ஏது மீரா மீரா மீரா. மீரா டைரி எப்படிடா மித்து கையில் கிடச்சிருக்கோம்? தாங்க எனக்கும் தரலடா. ஆனால் மித்து எது பண்ணாலும் ஏதோ ரீசனுக்காக தான் பண்ணுவா. நீ எதுவோ உன்னை படிக்கிறதுக்காக தான் கொடுத்துட்டு போயிருக்கா, உன்னையும் படிக்க சொன்னா. நீ படிய என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். ஏன் மச்சான்? வேணாம் விடு. சரி நீ படிக்கலைன்னா விடு, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வாங்கி படிக்கலான்னு போகிறான். பட் அப்படியே தயங்க அதை வாங்கி வச்சுட்டு, நீலாம் ஒன்று நொட்ட தேவையில்ல, நானே படிக்கிறேன். எல்லாருக்குமே அவங்க ஸ்கூல் லைஃப் ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஸ்கூல் லைஃப் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குறது அவங்களோட 12th ஸ்டாண்டர்டு தான். எஸ், ஸ்கூல் லைஃபோட கடைசி மூமெண்ட்ஸ். ஆனால் எனக்கு அது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிச்சு. எல்லாரையும் போல் நார்மலாக தான் நானும் ஸ்கூலுக்கு வருவேன். ஆனால் கிளாஸ்குள்ளே என்ட்ரு ஆகும் போது எனக்கே தெரியாமல் என் கண்ணு அப்படியே அங்கே போகும். அந்த பேக் அந்த சீட்டில் இருக்கா அப்படின்னு என் கண்ணு தேடும். அங்கிட்ட அது இருந்துட்டால் போதுமே, அப்படியே என்னையே அறியாமல் 32 பல் ஈனி இரிச்ச மாதிரி ஜாலியாக அதை உட்காருவேன். அண்ட் எஸ், அது அவன் தான். பிரேக் டைம்லலாம் அப்படியே பெஞ்ச் மேலே ஏறி உட்காந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கலாச்சி பேசும்போதும் அப்படின்னு லெசன் கவனிச்சிட்ருப்பேன். இவன் ஏதோ ஸ்போர்ட்ஸில் இது அதுன்னு சொல்லிட்டு பங்க் அடிச்சுட்டு ஓடிடுவான். அப்போல்லாம் பார்ப்பேன் காரிடோர் ஓரமாக அப்படியே கலாச்சிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே நடந்து போகிறதெல்லாம். கேன்டீன் பக்கம் இருப்பான். என்கிட்ட கையில் ஒத்த பைசா இருக்காது, ஆனாலும் அவன் அங்கே இருக்கானே, அவனை அங்கே பார்க்கணுன்றதுக்காகவே ஒன்றுமே இல்லைனாட்டியும் பில்டப் பண்ணிட்டு கேன்டீன் பக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போவேன். தண்ணி பிடிக்கும் போது, அசம்பிளியில் நிற்கும் போது, ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது, ஸ்கூலுக்குள்ளே போகும்போது, பிடி பீரியட், லைப்ரரி பீரியட், ஃப்ரீ பீரியட்னு எந்த பீரியட் கிடச்சாலும் என் கண் அப்படியே ஓரமாக அவனை ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இது எப்போ தெரியுமா எனக்கு லவ்னு தெரிய வந்துச்சு? ஒரு வாட்டி அவன் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்டு இருந்தான்.
சண்டை போட்டு ஒரு பக்கம் ரொம்ப அமைதியாக போய் உட்காந்துட்டான். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவன் அழுவுறதை நான் பார்த்தேன். ஏன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு. அவனுக்கு மேலே வலிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படியே ஓடி போய் கிட்ட, நீ அழுவாத, எதுக்கு அழுவுற அப்படின்னு அவன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. ஆனால் என்கிட்ட சுத்தமாக தைரியம் இல்லை. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், அவனை எனக்கு வெறும் பிடிச்சி மட்டும் இல்லை, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்ட்டு. அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு என்னோட அந்த ஒன் சைட் லவ். ஹாய் ஜானோ, உனக்கு தெரியுமாடி, இந்த 3 days நான் வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போயிட்டேன்ல. ஐயோ எப்படி இருந்தது தெரியுமா? எப்படா மாறிடும் ஸ்கூலுக்கு வருவேன்னு இருந்தது. ஏன் மச்சி, எங்களை அவ்வளோ மிஸ் பண்ணியா என்ன? சேச்சே, உங்களை இல்லை, அதுவும் அவனை. அதானே பார்த்தோம், நீ கிளாஸுக்கு வந்தானே எங்களை ஈனை பார்த்து எங்களை இழிக்கலையோ இல்லையோ, அவன் பேக் இருந்துட்டா போதுமே, அப்படியே டேவே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி அப்படி ஈன்னு ஆட்டிகிட்டு இருப்பா. இப்போ என்ன உனக்கு? அது மட்டும் இல்லை, அன்றைக்கி ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பா கூட பைக்கில் போயிட்டுருந்தேன். சரி, ஒழுங்காக கேளுங்கடி. சொல்லு. பைக்கில் போயிட்டுருந்தேனா, அவன் அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்தான். ஐயோ தேங்க் காட் அங்கே டிராஃபிக் இருந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்ட தெரியுமா? அவ்வளோ அழகாக இருந்தான். அப்படியே அவனை பார்த்தோன்னே அப்படியே அப்பா வேற இருந்தாரா, கண்ணாடியில் பார்த்துட்டு வர எனக்கு பயம், என்ன பண்ணேன்னு தெரில. நான் அவளே உள்ளுக்குள்ளேயே சிரிச்சிட்டு ஒரு மாதிரி ஆனேன். ஆயி ஏதோ ஒன்று சொல்கிறது கேட்குறீங்களா? இப்போ எதுக்கு நீ கவுண்டர் அடிச்சுட்டே இருக்க? இல்லை மச்சி, நீ சொல்லு. அன்றைக்கி கூட அந்த மாலில், ஐயோ அந்த மாலில் நடந்தது நான் என்னன்னு சொல்ல. நம்மலாம் அன்றைக்கி வந்துட்டு மாலில் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே போயிட்டு இருந்தோம். அவன் அப்படியே ஆப்போசிட்டில் கையில் ஹெல்மெட் வச்சுட்டு வந்தால, ஐயோ என் ஹார்ட் பீட்லாம் அப்படியே டப்புன்னு அப்படியே ரேஸ் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கூட அவன் நம்மளுக்காக கேப்லாம் புக் பண்ணி கொடுத்தானே, சேஃபாக போயிட்டு வா அப்படிலாம். இந்த மாதிரி அவன் கேரக்டரில் தாண்டி நான் விழுந்துட்டேன். எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறான். தெரியாதமாக இருக்கும் போது இப்படின்னா நான் அவனோடதான் ஆகிட்டேன். என்னை இவ்வளோ நல்லா பார்த்துப்பான்ல. ப்ரோ பார்த்துப்பாருதான். ஆமாம், இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஒன் சைட் லெவலையே சுற்ற போகிறேன்? அவன்கிட்ட போய் ஒரு சொல்லலாம்ல. தைரியம் தான் நான் போய் சொல்ல மாட்டேனா? எனக்கு தான் அவன் கண்ணை பார்த்தாலே எனக்கு ஹார்ட்லாம் ரைஸ் ஓடுது. நான் எப்படி அன்றைக்கி ஒரு வாட்டி அவன் காரோட பக்கம் நடந்து போயிட்டு இருந்தான்ல, தோன்றிடும் மேகத்தை போலவே நான் உன்னை பார்க்கிறேன் அன்பே. லைட்டாக அவனோட அந்த ஸ்லீவ் இருக்குல்ல, அது என்ன உரசிருச்சு. அதுக்கே நான் எப்படி ஆனேன் தெரியுமா? சாரலாய் ஒரு முறை நீ என்னை தீண்டினாய், உனக்கது தெரிந்ததா அன்பே? என் மனம் காணலின் வீரென ஆகுமா, கைகளில் சேருமா அன்பே? நேசிக்கும் காலம்தான் வேணென போகுமா, நினைவுகள் சேர்க்கிறேன் இங்கே. ஆயினும் காதலின் கைகளில் விரும்பியே விழுகிறேன் அன்பே. ஏஜவா பாத்தியா, ஸ்கூல் டேஸில் என்னம்மா தொத்தி லவ் பண்ணியிருக்கிறா. நம்ம அங்கே தானடா இருந்தோம், எப்படா கவனிக்காமல் போயிட்டோம். ஒன் ஸ்மால் கரெக்ஷன் தாங்க, நான் உன் கிளாஸ் கிடையாது, நீ தான் அவள் கிளாஸு. நீ தான் இருந்திருக்க, நீ தான் கவனிக்காமல் போயிட்ட. சரி அடுத்த பேஜ் திருப்பு, என்ன இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்லாம் எவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சுல்ல. அவன் அங்கே தூரத்துலேருந்து அவன் பெஞ்சில் சைட் அடித்து இப்போ ஃபேர்வெல் வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்கூல் லைஃபே முடிஞ்சிடும். இந்த டேஸும் ஃபுல்லாக எக்ஸாம்லேயே போயிடும். இன்னைக்கு என்னோட ஃபேர்வெல். ஹே மச்சி, செம்மையாக இருக்குடி பீச் சாரியில், செம்மையாக இருக்கு, கச்சிதமாக இருக்குடி உனக்கு. ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே பார்த்து ஏக்குன்னு இருந்தது, நல்லா இருக்குடி. ஒரு வேளை இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம்லலாம் நடந்ததில்ல, அப்பயே சாரீ கட்டியிருக்கலாம்ல. ஃபேர்வெல் அன்றைக்கி தான் உன்னை சாரியில் பார்க்கணுமா? பக்கா பாரு, நம்ம கிளாஸில் இருக்க பசங்களாம் எனக்கு வெளில போகிறானுங்க. அட நீ வேற, எனக்கே அது கொஞ்சம் கச்சன்னு தான் இருக்குது. நல்லா இருக்கா நிஜமாலே? செம்மையாக இருக்குது. வேணா பாரு, அவன் அழகில் அப்படியே ஃப்ளாட்டாக போகிறான். அங்கே பாரு, அவன் வரா பாரு. நான் மச்சி
2 பேரும் இங்கே ட்வின்னிங்கா? நீ பீச்சுனா அவன் பிளாக்கு, காம்போ நல்லா இருக்கே. பாரு சார் அப்படியே பிளாக் ஷர்ட்டில் ஸ்லீவெல்லாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லிம் ஃபிட் ஷர்ட்டில் எப்படி வரான் பாரு. ஸ்கூல் யூனிஃபார்ம்லலாம் மட்டமாக இருக்கிறானுங்க. ஆனால் வால் அப்படி இல்லை, ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயும் நல்லா தான் இருந்தான். இனி கொஞ்சம் தூக்கலாக இருக்கான். சம்மடி. ஏ என்ன நீ என்ன அவனை அப்படிலாம் சொல்கிற? உனக்கு அவன் அண்ணன் மாதிரி. அதான் அதான் என்ன இருந்தாலும் ஃப்ரெண்ட் இல்லை, அந்த முறையில் சொல்கிறேன். ஆனாலும் லிமிட்டாக வச்சுக்கோ. சரி நீ பொசசிவ் ஆகாதடி அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்கான். உங்களுக்கு அப்படியே ஹார்ட்டெல்லாம் ரொம்ப அப்படியே படப்படன்னு அடிக்குது. பிகாஸ் ஸ்கூல் யூனிஃபார்மில் பார்த்துருப்பீங்க, அப்பப்போ வந்து டிஷர்ட் அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. ஸ்கூலில் ப்ரோக்ராம் நடக்கும் போது அப்போ வேறு காஸ்டியூம். பட் இன்றைக்கி இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் சாரியில் அண்ட் அவன் ஃபார்மல்ஸில் பார்க்கும்போது என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். அப்படியே அவனை போய் கட்டி பிடிச்சிக்கலாமோ அப்படிலாம் தோணுது. ஆனால் தூரத்துலேருந்து அப்படியே சைட் அடிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ ஃபேர்வெல் ஃபங்க்ஷனும் ரொம்ப நல்லா போகுதா. ஸோ ஃபேர்வெல் கடைசியில் அப்படியே ஜூனியர்ஸ்லாம் சீனியர்ஸ் கிட்டே கேட்பாங்களே உங்களோட நாஸ்டாலஜிக்கான மெமரிஸ்லாம் ஷேர் பண்ண சொல்லி. அப்படியே ஒரு பக்கம் போகும்போது ஒரு ரேண்டமாக யாரெல்லாம் வந்து பாடுங்கன்னும் போது உங்கள் கிளாஸில் நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு ஆக்கும் உங்களை பாட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷையில் இருப்பீங்க. அவனை கவனிச்சிட்டு இருந்ததுன்னா அவங்க பேசுறது கூட காதில் விழுந்திருக்காது. ஹே கூப்பிட்ட உன்னை பாட கூப்பிட்றாங்கடி, நீ என்னடி பண்ணிகிட்ருக்க? கூப்பிட்டாங்களா? ஐயன் வலி இது தொலைச்சிக்கோ. அவனே நிற்கூடாத, உன்னை பாட கூப்பிட்றாங்க. பாடுறி வாத்தி வேற முறையிறா. போயிட்டு ஏதாவது ஒரு பாட்டு பாடு. இப்போ தான் கடைசியாக பாட்டு கேட்க முடியும் மச்சி. அப்புறம் நீ வேறு காலேஜ் நான் வேறு காலேஜ். ஆனால் ஒன்றே மச்சி கனெக்ஷனில் இருக்கணும்னா அதெல்லாம் கனெக்ஷன்லேயே இருப்பேன்டி. வாளுக்குள்ள இல்லடி என் கூட. உங்கள் கூட தான். சரி நான் பாட்ரி மச்சி பாட போகிறேன். அதெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே மயக்க கையில் வாங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆன மாதிரி இருக்கீங்க. அவங்கள பார்க்கல, பட் ஸ்டில் நீங்கள் அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. மேபி இந்த சாங்கால் என் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நிலத்திலும் நிலவிலை நிழல் விழுந்தால் மலையும் மழையில் தாங்குவே உடையலை எடுத்து இதை உடுத்து நூலாடை கொடி மலர் இடையினில் உறுத்தும் ரோஜா உன் பேர் வெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஒரு நாள் உன்னை காணாவிடில் இங்கே என் அன்பென்று கேட்கின்றன. நீ வந்தால் மரகணம் பிடியும் என் வானமே. மழையில் நீ நினைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். உடல்களால் 2 உணர்வுகள் ஒன்று. ஸோ நீங்கள் பாடிட்டுருக்கும் போது எல்லோரும் செம்மையாக சேர் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. பிகாஸ் ஃபேர்வெல் வரைக்கும் வந்துட்டோம், இப்போ வரைக்கும் அவன்கிட்ட சொல்லலையேன்ற போது ஹாப்பி சாங்காக பாடலான்னு நினைக்கும் போது அவன் கண்ணை பார்த்து அடுத்த செகண்ட் உங்கள் மைண்டில் இந்த பாட்டு தான் தோணுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவன் அப்படியே பிரைட் ஸ்மைலோடு உங்களை பார்த்துட்ருக்கான். ஸோ எப்படியாச்சும் இன்றைக்கே சொல்லிடணும் அப்படின்னு உங்களுக்குள்ளே தைரியத்தை வளர்த்துட்ருக்கீங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஃபேர்வெல் முடிகிற வரைக்கும் உங்களால் சொல்லவே முடியலை. கிட்ட வரைக்கும் போகிறீங்க, தொண்டை வரைக்கும் வருது வார்த்தை, வெளியே வரவே மாட்டேங்குது. அப்படி அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ ஃபேர்வெல்னால அங்கே குட்டி குட்டி கேம்ஸ்லாம் வைக்கிறாங்க, இல்லை ட்ரூத் ஆர் டேர்லாம் நடக்குது. அப்போது அவனை நோக்கி ஒரு கொஸ்டின் வருது. ஆனால் அந்த பொண்ணை வந்து நான் இதை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன், நீ வாட்ஸ்அப் குரூப்லேயே ஆன்சர் சொல்லிக்கோ அப்படின்ட்டா. ஸோ அந்த பையனுக்கு அது என்னென்னு அவனுக்கும் தெரியல, உங்கள் எல்லாருக்குமே புரியல என்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்ட்டு. ஸோ நீங்களும் சரி கால் பண்ணி நைட்டு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அப்படியே ஃபேர்வெல் முடியுது, வீட்டுக்கும் போயிட்டீங்க. ஸோ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு நைட் போல் ஹலோ மீரா இருக்காளா? நான் தான் பேசுகிறேன். என்ன விஷயம்? மச்சி நீ இப்போ எங்கே இருக்க?
நானா ரூமில் தாண்டி இருக்கேன். செம்ம டயர்ட்ரி, கண்ணு பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. அது மச்சி, நீ வாட்ஸ்அப் குரூப் பார்த்தியா என்ன? எனக்கு சரியாக சிக்னலே கிடைக்கல. நீ என்ன சொல்கிற? மச்சி, வாட்ஸ்அப் குரூப் பார்த்தியாடி? எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குதுடி. இரு, நான் அப்படியே டெரஸ் வரைக்கும் போகிறேன். ஐயோ, மழை வர போகுது போலையே. சிக்னல் சிக்னல் இப்போ சொல்கிறேன். என்னடி மீரா, குரூப் பார்த்தியா மீரா? இல்லையே, நான் பார்க்கலையே. பார்க்கலையா? சரி விடு, பார்க்காத. ஏன், எதுக்கு நான் பார்க்கக்கூடாது? இல்லை மீரா, வேணாம், விட்டுருன்னா. என்னடி ஆச்சு லூசு? என்னடி? நீயே பாரு, உனக்கே புரியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு இப்படி சொல்லவும், என்ன வேணுமோ இப்படி சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு ஃபோனை லவுட் ஸ்பீக்கர் போட்டு அப்படியே சிக்னல் கிடைக்குதா அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. லைட்டாக நெட்டு சிக்னலும் கிடைக்குது. அப்படியே வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணால் அவன் தான் என்னமோ மெசேஜ் போட்ட மாதிரி இருக்குது. கடைசி மெசேஜ் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க. அந்த ட்ரூத் ஆர் டேர் தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணு தான் உன்னை பார்த்து கேட்குறாங்க, வடவாராஸ்க்கு நீ என்ன கமிட்டடா சிங்கிளா? கமிட்டட்னா யார் அந்த பொண்ணு சொல்லணும், சிங்கிள்னா இங்கே யாராவது சூஸ் பண்ணிக்கணும். எங்கே சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டு எமோஜிஸோடு போட்டுருக்கு. ஸோ அது கீழே அவன் யோசிக்கிற மாதிரி ஒரு எமோஜி போட்டுட்டு அப்புறம் அவனோட ரிப்ளை வருது. நீங்களும் அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணுறீங்க. இட்ஸ் அ ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ கீழே ஐம் கமிட்டட் 2 years. அவ்வளோதான். இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் அப்படியே மேகம் மூடிட்டே வருது. அந்த இடமே அப்படி இருட்டாயிட்டே இருக்குது. மச்சி, என்னடி பார்த்துட்டியா? மீரா, மீரா லைனில் இருக்கியா என்ன? மீரா, ஐம் கமிட்டட் 2 years. பிராங்க் தானே இது? மச்சி, பார்த்துட்டியாடி? இது பிராங்க் தானடி இந்த மெசேஜ்? மச்சி, இப்போ தாண்டி விஷயம் தெரிய வருது. அவங்க 2 பேரும் 11th லவ் பண்ணுறாங்களாண்டி. இது அவங்க 2nd year anniversary. அவன் ஃபேர்வெல் அன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் சொல்லலான்னு இருந்தான். பட் இப்போ குரூப்பில் அப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டான் மச்சி. மச்சி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி, நீ ஃபீல் பண்ணாத மச்சி. கடல் 1000 மீன் இருக்கு, உனக்கு எத்தனை மீன் வரும் மச்சி? நீ ஃபீல் பண்ணாத மச்சி. நீ ஃபோன் கட் பண்ணு, நான் அப்புறமா பேசுகிறேன். ஸோ நீங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஃபோனில் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு, ஃபேர்வெல் அப்போது அவங்க 2 பேர் எடுத்த ஃபோட்டோ தான். உங்களுக்கு அந்த பொண்ணு ரொம்ப நல்லா தெரியும். உங்கள் பக்கத்து பெஞ்ச் தான். அவன் அடிக்கடி உங்கள் பெஞ்ச் சைடு வரும்போது உங்களை தான் பார்க்குறான்னு நினச்சிட்டு இருந்தீங்க. பார்த்தா உங்கள் பக்கத்தில் இருந்த அவளை தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். உங்களால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. உங்கள் லவ்வை சொல்லலாம்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்படியே அந்த மேகம் இருடுது. கொஞ்சம் கொஞ்சமாக இடிக்கிற சத்தம்லாம் கேட்குது. அப்படியே மழையும் வருது. அந்த மழை வரவும் உங்கள் கண்ணீர் அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி கதறி அலறீங்க. அங்கே பார்த்து சேஃபாக போயிட்டு வா. எனக்கு ஏன் வலிக்குது? அவன் அழுதான். அவனை அடக்கூடாதுன்னு சொல்லுங்கடி. அச்சோ, இன்னைக்கு அவன் லீவா? இன்னைக்கு அவனை பார்க்க முடியாதா? கேண்டீன் பார்க்க அவன் இருக்கான். ஒரு வாட்டி வாங்கல, அப்படி போய் பார்த்துட்டு வரும். யார்கிட்டே இப்படி படுத்துற? காலாம் வலிக்குதுன்னு பிடி பீரியட் போயிட்டு வந்தேன். அவன் கேண்டீன்ல இருக்கான், பார்க்க போகலாம். எனக்கு எப்படியாச்சும் எல்லாமே உன்கிட்ட சொல்லிடணும். ப்ளீஸ் கடவுளே, என் கூட இருந்துரு. ஐம் கமிட்டட் 2 years. ஸோ அப்படியே எல்லாமே உங்கள் மைண்டில் அப்படியே ஃப்ளாஷ் ஆகி போகுது. உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. செம்மையாக மூச்சு வாங்குது. அப்படியே நீங்கள்
இந்த உலகமே அப்படி நின்று போன மாதிரி, அப்படி இடிஞ்சு போன மாதிரி அப்படியே கீழே இறங்கி வரீங்க. நேராக போய் உங்கள் ரூமில் உட்காந்துட்டு அப்படியே கதறி கதறி அலறீங்க. கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி போயிடுது அன்னைக்கு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கூலில், டே மச்சான் என்னடா குரூப்பில் நேற்று போட்டேன், 2 வருஷம் ஓட்டி இருக்கிறியா நீ, எங்களுக்கெல்லாம் தெரியாமையா போச்சே மச்சி, எப்படா 2 வருஷமா யார்கிட்டையுமே சொல்லாமல், இந்த இதுக்கு தான் அப்பாக்கு அப்படியே போகும்போது வரும்போது புரியுது இதுதான் டவுட்டு நாங்களாம் ஓட்டினியோ. நாங்கள்லாம் கூட வேறு ஏதோ பொண்ணு நினச்சோம், நல்லா தான் அவங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம். ஜானு, எனக்கு அப்படி எங்கேயோ போய் விழுந்து சித்தெல்லாம் போல இருக்குடி, இதெல்லாம் நான் பார்க்கணுமா? ஏ லூசு, ஏன்டி இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க? அவனெல்லாம் கண்டுக்காத, நீ செம்ம போடு. அவனெல்லாம் பார்க்காத, கண்ணெல்லாம் பாரு எப்படி வீங்கி போய் கிடக்குன்னு. நீ எப்படி அழுதுருப்ப. சீ, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுடி. அவன் இதுக்கு தான் இத்தனை நாள் இங்கே ஆட்டி ஆட்டி வந்திருந்தான், அவளை பார்க்க தான். நாங்கள் எல்லாம் ஒன்றத்தான் லவ் பண்ணுறான்னு நினச்சோம் தெரியுமா? பார்த்தா அவள் சரியான திமிரு பிடிச்சவ, அவளை போய் லவ் பண்ணுறான் இவன். சரியான டேஸ்டே கெட்டவனாக இருப்பான் போல். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் காலில் சொன்ன மாதிரி தான் உனக்கு ஏற்ற ஒருத்தன் வருவான். நீனா ஒன்றும் வருத்தப்படாத, எனக்கு கஷ்டமாக இருக்குடி நீ இப்படி பண்ணுறதெல்லாம். பாரு கண்ணெல்லாம் இப்படி செவந்து போய் வீங்கி போய் கிடக்குது பாரு மூஞ்சி. ஷீ இஸ் மை கேர்ள். எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிச்சு. தென் சீக்ரெட்டாகவே டேட் பண்ண ஆரம்பித்தோம். பெருசாக யார்கிட்டையும் சொல்லணும்னு தோணலை. until it becomes personal. அது ப்ரைவேட்லேயே வச்சுக்கிறது தானே நல்லது. அதான் ப்ரைவேட்லேயே வச்சோம். அதுக்கப்புறம் எனக்கு மனசில் ஒட்டிச்சு இவ தான் என்னவன்ட்டு. அதான் நீ எல்லாருடையும் ஓப்பனாக சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை, இவனுக்கு கொடுத்த லவ் லெட்டர்லாம் இருக்குது. இருங்க நான் காட்டுறேன். மீரா, என் பேக்கில் இருந்து அந்த லவ் லெட்டர் எடா. இப்போ எதுக்கு இவன் என்ன எடுக்க சொல்கிறான்? இவளுக்கு தான் தெரியும்ல எனக்கு அவனை பிடிக்கும்னு. என்னை விருப்பத்தி பார்க்குறாளா இவ? ஏராவா? யார்ரி? அட லூசு பாயிலே, என் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கேன் அந்த பொண்ணை சொன்னேன்டா. ஓ, பக்கத்தில் அந்த பொண்ணு பேர் என்ன, மீராவா அண்ணா? ஏண்டா லூசு, இத்தனை நாள் அவள் கிளாஸில் தான் இருக்கா, அவள் பேர் கூட தெரியாத உனக்கு? நான் எங்கடி கிளாஸ்லேயே இருக்கிறேன், நான் தான் ஸ்போர்ட்ஸு அது இதுன்னு போயிடுறேன்ல, அது இல்லாமல் இன்சார்ஜ் வேறு, என்ன நான் பண்ணுறது? கிளாஸில் நானே இருக்கிறேனா? சாரி மறந்துட்டேன்டி, இவளுங்களாம் இருக்கானுங்க எனக்கு எப்படி தெரியும்? என் கண்ணு உன் மேலே இருக்கும் போது இப்படி சொல்லும். என்ன உருட்டுற? நேற்று பாடும்போது நீ நல்லா சிரிச்சிட்டு இருந்தியே. பைத்தியம், நான் கண்ணில் கண்ணாடி போட்டுட்டு இருந்தேன். உனக்கு என்ன தெரியுமா நான் அவளை பார்த்தேன்னு? நீ முன்னாடி உட்காந்துட்டு இருந்தடி, உன்னை தான் பார்த்து நான் சிரிச்சிட்டு இருந்தேன். ஜானு, அவனுக்கு என் பேர் கூட தெரியாதா ஜானு? என்ன ஜானு இப்படிலாம்? ஜானு நீ தள்ளு ஜானு, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். மீரா, ஏண்டி? ஷூ, இந்த நேரம் நான் பார்த்து தான் இந்த கருமெல்லாம் நடக்கணும். இவனுங்களாம் ஐயோ. மீரா மீரா நில்லு மீரா. அன்றைக்கி தான் எனக்கே தெரிய வந்தது எத்தனை நாளாக அவனை நோட்டீஸ் கூட பண்ணதில்லைன்ட்டு. நான் பின்னாடி நாய் மாதிரி சுற்றினேன். அவன் ஒரு இதுவாக கூட என்னை மதித்து பார்த்ததில்லை. எனக்கு தெரியும் அவன் பாதி நேரம் கிளாஸ்லேயே இருக்க மாட்டான்னு. ஆனால் நான் ஒருத்தி இருக்கேன்றது கூட அவனுக்கு தெரியாத அளவுக்கு இருந்திருக்கல. இப்படி ஒருத்தன் மேலே தான் நான் பைத்தியமாக இருந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனை மறக்கணும்னு நினைக்கும் போது எல்லாமே கிளாஸ் ஓரமாக அந்த விண்டோவில் அவன் உட்காந்துட்ருக்கப்போ அவன் ரிஃப்ளெக்ஷன்லாம் தெரியும். நான் எவ்வளவோ அவாய்ட் பண்ண அவன் பார்க்கக்கூடாதுன்னு. ஆனால் அவனை பார்க்கும் போதெல்லாம் என் கண்ணில் அப்படியே என்னையும் அறியாமல் அவ்வளோ வலி. அந்த நாள் இத்தனை நாள் இவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, எப்படா இந்த ஸ்கூல் டேஸ் முடியும்னு வெயிட் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டேன். ஃபைனலி ஸ்கூல் டேஸும் முடிஞ்சிச்சு. ரிசல்ட் வந்தது. மார்க் ஷீட் வாங்க கூட போக எனக்கு அவ்வளோ பயம். போனால் அவனை பார்த்தா அழுதுருவேணுன்ட்டு. அவன் கிட்டேருந்து வெளியே வந்து மூவ் ஆன் ஆக நான் எவ்வளோ பாடுபட்டேன். ஆனால் என்னால் முடியல. ஸோ அப்படியே 2 இயர்ஸ் பாஸ் ஆகிடுச்சு. எப்படியோ என் மனசில் இருந்த வேதனையெல்லாம் எனக்குள்ளேயே பூட்டி வச்சு அப்படியே புதைச்சிட்டேன். காலேஜும் ஜாயின் பண்ணேன். அவனை இனிமேல் பார்த்துடவே மாட்டோம்
அப்படின்றது மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் ஸ்ட்ரீட்டில் அவனை எதிர்ச்சியாக பார்க்கும்போது எனக்கு அப்படி என் காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் அக்கா நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எங்கே தெரிஞ்சிட போதோ அப்படின்ற பயத்துலேயே என் கண்ணெல்லாம் கையெல்லாங்க ஆரம்பிச்சிருச்சு. என் கையெல்லாம் அப்படி சில்லுனாகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் அவனை கழிச்சு அப்படி ஆளாக மாறி அப்படி எல்லாமே மாறினாலும் அவன் கண்ணு மாறலை. அப்படி அந்த அந்த கண் அப்படியே இருந்தது. லைஃப் நம்மளை எப்படி சோதிக்குதுல்ல. நம்மளுக்கானது அது இல்லைன்னு தெரிஞ்சும் நம்ம மனசு அதை தான் வேணும் வேணும் கேட்டு அடிச்சுக்குது. ஆனால் அது நம்மளுக்கிட்ட இருக்கிறத விட இன்னொருத்தவங்கக்கிட்ட சேஃப் அண்ட் செக்யூர் ஹாப்பியாக இருக்குதுன்னு நினைக்கும் போது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை. கேட்டால் சில்லுன்னு ஒரு காதில் ஒரு டைலாக் மாதிரி தான் இருக்கும். பட் அதான் எனக்கு அப்போ உண்மையாக பட்டுச்சு. அப்போ கூட அந்த பொண்ணு அவன் கையை பிடிச்சி நான் நடந்து போயிட்டு இருந்தா. ஸ்கூலில் வலிச்சத மாதிரி அப்போ எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு, ரொம்ப. ஆனால் அவன் அங்கே சந்தோஷமாக இருந்தான். அதை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. அகெயின் ஒரு வாட்டி அவனை சைட் அடித்த மாதிரியும் இருந்தது. ஸ்கூலில் அவனுக்கு நிறைய நிக் நேம்லாம் வச்சுட்டு அப்படியே என் பேரை சொல்லி என்னை கூப்பிட்றத விட அவன் பேரை சொல்லி என்னை கூப்பிட்டது தான் அதிகம். அப்படியே பைத்தியக்காரி மாதிரி சிரிப்பேன். ஆனால் இதெல்லாம் தான் ஒன் சைட் லவ்வோட ஹாப்பினஸ். அதே சமயத்தில் சொல்ல முடியாமல் உள்ளேயே புட்டி வச்சுட்டு இருக்க அந்த பெயின் எல்லாமே. எப்படா எப்படி லவ் பண்ணியிருக்கா பாரு ராஜாங்குக்கு. யாரா? ஐயோ எவன்டா அந்த புட்டை இந்த மாதிரி ஒரு பொண்ணை கழட்டி விட்டு எப்படா மச்சான். நான் நினச்சிருந்தேன் ஏதோ பசங்க லவ் தான் அது பெருசு, பசங்க நம்ம தான் வந்துட்டு அப்படி கெத்தா மாசா பொண்ணுக்கு பின்னாடி சுற்றுறோம், நம்ம தான் பெருசாக சாக்ரிஃபைஸ் மயிரெலாம் இதோ நான் பண்ணிகிட்டு இருந்தேனே அதெல்லாம் பெருசாக சாக்ரிஃபைஸ் மயிறு அப்படிலாம் நினச்சேன்டா நான். என்னடா இப்படி இருந்துருக்கா? ஐயோ படிக்கும் போது எனக்கே கண்ணு கலங்குது. எப்படா பொண்ணுங்களாம்? ஐயோ எவன்டா அந்த பொட்டை? யார் அவன்? அவன் பேரை தான் இங்கே எழுதி வச்சிருக்காளா பராஜங்குக்கு. தான் மட்டும் கண்ணை மாட்டினா நீ இப்பயே ஒரே கும்பூரில் குத்த வேண்டியதான்டா. எப்படா மீராவை போய் இந்த மாதிரிலாம் பொண்ணெல்லாம் கிடச்சா அப்படியே தாங்கணும் மச்சான், அப்படியே தாங்கணும். அந்த கீதா கோவிந்தம் படத்தில் தான் ஒரு மேடம் 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 சாரி மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படி கெஞ்சினாலும் கிரிஞ்சு இல்லைன்றேன். இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு மாட்டிச்சுன்னா தாங்கலாம்டா, அப்படியே தங்கத்தெரில் வச்ச மாதிரி தாங்கலாம். அவங்க நான் உனக்கு கேட்பேன், நீ என்னை தப்பாக நினைக்கக்கூடாதுன்னா நான் அவங்க கேள்றா. இல்லை இதெல்லாம் நடக்கும்போது நீ கிளாஸில் இல்லையா மச்சான்? அது தான் எனக்கு ஞாபகம் இல்லையே. இல்லை தான் நீ யோசியேன். ஃபேர்வெல்ல நீ அந்த பொண்ணு உன்கிட்ட தானே அந்த கொஸ்டின் கேட்டா, நீ தானடா வாட்ஸ்அப் குரூப்பில் போட்ட. அப்போது என்னோட அது சேர முடியாத காதல் யாரோடையும் சேர்ந்துருக்குன்னு நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் மேபி நான் அவனோட தான் இல்லை, ஆனாலும் அவன் என்னோடது. ஹே இஸ் மைன், ஸ்ட்ரிக்ட்லி மைன். என்னோட தயம் என் உலகத்தில் எனக்கு மட்டும்தான். தாங்க அந்த நீ தாண்ட அந்த புட்டை. ஏன்னா நானா தாங்க நல்லா யோசியா. அன்றைக்கி ஃபேர்வெல் அன்றைக்கி நீ தானே அவளுக்கு வந்துட்டு இது பண்ண அந்த வாட்ஸ்அப் குரூப்பில். நீ தானே நீயும் ஷாலினியும் ஒன்றா இருக்கீங்கன்ற ஃபோட்டோலாம் போஸ்ட் பண்ணி நீ தானே இது பண்ண. அன்றைக்கி கிளாஸில் நீ தானடா சொன்ன அவள் என்னோடதுன்ட்டு. அன்றைக்கி நீ தானடா கேட்ட யார் மீரான்னு. எல்லாத்தையும் மறந்துட்டியாடா? எப்பட்றா? எனக்கு ஞாபகம் இருக்குது தாயாங்க. ஒருத்தன் உனக்கு ஞாபகம் இல்லையடா அதை படிக்கும் போது. சத்தியமாக தரலடா. என்னவோ மச்சான் போதையில் ஒன்றுமே ஞாபகம் மாட்டேங்குதுடா. டேய் அப்போ அவள் ஒன்றை தான் லவ் பண்ணிட்டு இருந்தானா? எதுக்குடா ஒன்றை அவாய்ட் பண்ணுறா? அப்போ இந்த ஒரு வருஷம் நீ பின்னாடி சுற்றும் போது அவகிட்ட ஏன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே இல்லையா என்ன? ஆமாம் நீ எப்படி அவளை அகெயின் மீட் பண்ண? காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அன்றைக்கி நான் என் காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜ் இதுக்கு போயிருந்தேன். அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் மீராவை பார்த்தேன். அன்றைக்கி அவன் என் கண்ணில் டக்குன்னு மாட்டும் போது செம்மையாக தெரிஞ்சாடா.
அப்போதான் அந்த சனியன்கிட்டேருந்து பிரேக்கப் ஆச்சு. எனக்கு ஒர்டினரியாக ஏதோ பொண்ணை லவ் பண்ணி முன்னாடி போய் நின்று அவளை ரிவெஞ்ச் எடுக்கணும் அந்த வெறியில் இருந்தானா. அவள் தான் கரெக்டாக மீறாப்பட்டா. தெரில, எங்கேயோ பார்த்த பொண்ணு மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபேஸ் ஐடென்டிஃபை ஆகலை. டோட்டலாக செம்மையாக இருந்தாளா. அவளை எப்படியா உஷார் பண்ணி ஷாலினி ரிவெஞ்ச் எடுக்கணும் தான் மச்சான் பார்த்தேன். மயிராண்டியாட நீ? மயிரா நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் மீரா லவ் பண்ண போனியா? அசிங்கமாக இல்லை தான் உனக்கு? டே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். அவட்ட பேசுறது ஆனால் அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் போ கேரக்டரில் விழுந்துட்டேன்டா நான். அவள்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சதுலேருந்து அவன் என்கிட்ட ஒழுங்காக பேசுறது இல்லைதான். ஆனால் நான் அவளை பார்வை பாப்பா பாரு. நான் அந்த ஷாலினியை பார்த்ததை விட இவளுக்கிட்ட நான் அவ்வளோ விழுந்துட்டேன்டா. எனக்கு அப்போ புரியல. என்னை அப்படியே ஒரு மாதிரி பாப்பா. என்ன இப்போ வந்துட்டியா? அந்த மாதிரி பார்த்தா. எனக்கு அப்போ புரியல அவன் ஏன் அப்படி பார்க்குறான்னு. தான் எவ்வளோ பெரிய கூமுட்டையாக இருந்திருக்கேன்டா நான். இந்த மாதிரி ஒருத்தைய பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்ததா நான் போய் அந்த ஐட்டம் பின்னாடி சுற்றிட்டு இருந்துருக்கிறேனே. இதுக்கு தான் விவரம் தெரியாத வயசில் விவரம் கெட்டு நடந்துப்பாங்கன்றல்ல. அது நான் தான் திமிரில் ஆடி இருந்திருக்கேன். அன்றைக்கி காலேஜ் கல்ச்சுரல்ஸில் தான் நான் தயங்க மரியரும் மீட் பண்ணேன். நினச்சி கூட பார்க்கல அவனை மரியரும் மீட் பண்ணுவேன்ட்டு. அப்போ தான் தெரிய வந்துச்சு தயங்கும் அவளுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சின்னு. சந்தோஷப்படுறதா எல்லாம் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு நினச்சி சோகமாகிறது எனக்கு தெரியல. ஆனால் அவன் திரும்ப வந்திருக்கான். உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் தயங்க அப்படின்னு சொல்லலான்னு ஆசைப்படும் போது தான் ரிவெஞ்சுக்காக தான் என்கிட்ட பழகிறான்னு தெரிய வந்துச்சு. என்னை மறியற அந்த கடவுள் சோதிக்கிறாருல்ல. எனக்குள்ள இருந்தது காதெல்லாம் அப்படியே உடஞ்சி போக ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு நான் தேவிக்காக தான் கண்ணில் பட்டேன்ல. உன் ஸ்கூலில் நான் இருந்தேன், உன் கிளாஸில் நான் இருந்தேன், அது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அழகாக இருக்கேன். அவளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் என்கிட்ட பழகிற அளவுக்கு வந்துட்டல தயங்கி அப்படின்னு அவளை கேட்கணும் போல இருக்கு. ஆனால் அவனை எகித்து கூட எனக்கு பேச மனசு வரல. ஏன்னா நான் அவளை ட்ரூவாக நேசிச்சேன். ஆனால் அவன் அப்படி இல்லையே. பாரா எப்படி எழுதி வச்சிருக்கா பாரு. அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் ஒன்றை ஹர்ட் பண்ணக்கூடாது. நீ அவளை அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருந்தோம். ஒன்றை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு அவள் அவ்வளோ அவளுக்குள்ளே அடக்கி வச்சு இந்த டைரியிலே கொட்டிச்சிருக்கா பாரு. ஒவ்வொரு பேஜும் அவ்வளோ கண்ணீர், அவ்வளோ டியர்ஸாலாம் ஆகிடுக்குடா. ஷோ தயங்கே நீ தான் கண்டுக்கல. நான் எப்படா ஒத்தி நம்ம ஸ்கூலில் பச்சான்றதே மறந்துட்டேன். ஏன்னா ஸ்கூலில் ஒரு மாதிரி இருக்கிறாளுங்க, காலேஜ் வந்து அப்படியே மாறி இருக்கிறாளுங்க. ஐயோ என்னடா இதெல்லாம். அப்போ ஜெயாங்க்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ ஒரு பியூரான ஒரு பொண்ணை தான் மிஸ் பண்ணிவிட்டு ஒரு பின்னாடி சுற்றிட்டு இருந்திருக்கோம். அவளு கூட 1 year இருந்திருக்கும். ஆனால் அப்போ கூட அவளை வந்து நம்ம ட்ரூவாக நேசிக்க ஸ்டார்ட் பண்ணல. ரிவெஞ்சுக்காக தான் லவ் பண்ணோம். ஆனால் அது எல்லாமே தெரிஞ்சும் தான் வீரா என்னை பார்த்தாளா, என் கூட இருந்தாளா அப்படின்ற மாதிரி தாங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அவன் அடித்த பேர்லாம் அப்படியே இறங்கிருச்சு. ஜங்குக்கா செம்மையாக கோவம் வந்து அவன் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தயாங்க்கு, ஹே மீரா உனக்கு என்னை பற்றி என்னெல்லாம் தெரியும்? எனக்கு உங்கள் பாட்டினா ரொம்ப பிடிக்கும். நீ ஆசையாக வளர்த்துட்ருக்க பெட் பேர் யோங்டன். உங்கள் அப்பா ஒரு விவசாயி. உனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருக்குது. அவனை கழட்டி விட்டுட்டு போயிட்டா. மியூசிக் தான் உனக்கு எல்லாமே, உனக்கு உலகம். உனக்கு ஓவராக சன்லைட் பட்டால் ஒத்துக்காது, பாடியெல்லாம் ஒரு மாதிரி அரிக்கும். உனக்கு ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும், காஃபினா சுத்தமாக பிடிக்காது. உனக்கு எப்பவுமே வைப்ரண்ட்டாக இருக்க பிடிக்கும். 5 குழந்தை வேணும்னு ஆசைப்படுற. லாங் ஹேர் இருக்க பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். அட இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இப்போ தானே நம்ம 2 பேரும் பழக ஆரம்பித்தோம். அதெல்லாம் தெரியும், ரொம்ப நல்லா தெரியும் தயம். அன்றைக்கி ஒரு நாள் தயம் ஸ்கூல் டேஸில் என் பேக் பெஞ்சில் உட்காந்து சொல்லிகிட்டு இருந்தான், எனக்கு செகண்ட் பியர்சிங் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குன்னு. நான் அப்போ யோசித்தேன், எனக்கா நீடல்னால் அவ்வளோ பயம்.
டாக்டர்கிட்ட ஊசி போடுறதுக்கே நான் அந்த கதறுவேன். எப்படா இவன் வந்துட்டு செகண்ட் பியர்சிங்லாம் பண்ணிக்க போகிறான்? ஒரு தடவை காது குத்துனதுக்கே அந்த வலிக்கும், இல்லை 2வது வேலை காது குத்த போகிறேனா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் கரெக்டாக அன்றைக்கி அவன் செகண்ட் பியர்சிங் வேறு பண்ணிவிட்டு குட்டியாக ஒன்று மாட்டிட்டு வந்த ரிங்கு மாதிரி. அதுக்கப்புறம் கரெக்டாக அதே டேட்டில் அடுத்த மாதம் எனக்கு செகண்ட் பியர்சிங் பண்ணிக்கிட்டேன். ஐயோ செம்ம வலி. ஆனால் அவனுக்கு கூட அந்த வலியை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு அது என்னமோ யூஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு வாட்டி இந்த மாதிரி கிளாஸில் சும்மா விளையாடும் போது அவங்கக்கிட்ட உனக்கு எந்த மாதிரிலாம் பொண்ணு வேணும் அப்படிலாம் சும்மா கேட்பாங்க. நான் அந்த நேரம் அப்படியே காது கிளாஸ் கவனிக்கும் போது நல்லா கேட்குறானோ இல்லையோ இதெல்லாம் நல்லா கேட்பேன். அவனும் எனக்கு லாங் ஹேர் வச்சுருக்க பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் இல்லாமல் முக்குத்தின பொண்ணுங்கள்லாம் வந்து என்னை ப்ரப்போஸ் பண்ணால் நான் டான்னு ஒத்துப்பேன். இப்போ கூட வந்துச்சு அந்த படத்தில், அந்த மாதிரிலாம் நல்லா படிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு அது ரொம்ப பிடிக்குன்றதுக்காகவே காலேஜ் டேஸில் முக்குத்துக்கிட்டேன். ஒவ்வொரு தடவை குத்தும் போது ரொம்ப வலிக்கும். ஆனால் அந்த வலியோட இந்த வலி பெருசு இல்லை. ஏதோ ஒன்று அவனுக்கு பிடிச்சது எனக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக நான் லாங் ஹேர் வளர்க்க ஆரம்பித்தேன். அவன் எப்பவுமே சொல்லுவான், எனக்கு ரொம்ப போல்டாக இருக்க பொண்ணுங்க ரொம்ப பிடிக்கும், நல்லா டாக்டிவாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்தால் நல்லா நல்லா கலங்கலாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும்டா, அப்படி ரொம்ப சொந்தியாக இருக்கலாம் அவனுக்கு அவ்வளோ பிடிக்காது அப்படின்றதுக்காகவே நான் இருக்கிறதே சரியாந்திர லேசி, சரியாந்திர சோம்பேறி. எனக்கு செம்மையாக பயம் வரும். அவனுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக என்னையே மாற்றிக்கிட்டேன். போல்டா பிரேவா அப்படி என்னை டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் புரிஞ்சிச்சு, காதலில் எதை ஜெயிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, அந்த காதல் நம்மளை எந்த அளவுக்கு மாற்றுதுன்றதான் முக்கியம். அவனோட நான் சேரல நாட்டியம் அவன் மேலே வச்ச காதல்னால என்னை நான் நிறைய அளவுக்கு நல்லபடியாக மாற்றிக்கிட்டும் இருக்கேன். இந்த 1 இயர் தயாங் என் கூட தான் இருந்தான். ஆனால் என்னால் தயாங்கிட்ட நான் அவனை ஸ்கூல் டேஸ்லேருந்து சைட் அடிக்கிறேன் தயாங் அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு இப்பயும் தெரியும் இல்லை. சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன அந்த ஒரு விஷயத்தை நினச்சாதான் வலிக்குது. ரிவெஞ்சுக்காக தான் என்கிட்ட பழகிறான்ட்டு. பட் ஓகே, அவன் என்கிட்ட இருக்கான்ல, கொஞ்ச நாள் இருப்பானா, இருக்கட்டும். அவன் இருக்க இந்த கொஞ்ச நாளும் எனக்கு சந்தோஷமான நாளாக தான் இருக்குது. ஆனாலும் இன்னும் அவனோட தான் நான் ஆக மாட்டேன். இந்த ரிவெஞ்சுக்காக இருப்பானா, அப்புறம் மறியற அந்த பொண்ணு கிடச்சா என்னை விட்டுருவான். நானும் சுமாரான கட்டை, அவன் லவ் பண்ண பொண்ணும் சரியாந்திர கட்டை. எனக்கு தெரியும் ரிவெஞ்சில் தான் ஜெயிச்சிட்டா என்னை விட்டுருவான்ல, அகெயின் தாங்க என்னை விட்டு போயிடுவான். ஸோ இதெல்லாம் தாயாங் படிக்க அவனுக்கு வந்துட்டு ஏதோ அவன் மனசில் வந்துட்டு ஊசி வச்சு குத்தி கிழிக்கிற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம ஆசைப்பட்டோம், நம்மளுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அவள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவ்வளோ வாட்டி அவள் அவ்வளோ வலி வேதனை எல்லாம் பட்டாலும் அவள் ஸ்டில் அதிலே இருக்காளே, இன்னும் நம்மளை நேசிச்சுக்கிட்டே இருக்காளே, நம்ம இவ்வளோ கேவலமானவனாக இருந்தாலும் நம்மளை நேசிக்கிறாளே அப்படின்ட்டு தாங்க வந்து அவ்வளோ வலி. அவன் பயங்கரமாக ஒரு மாதிரி ஆயிட்டான். ஒரு பக்கம் ஜங்குக் கத்திட்டு தான் இருக்கான். அவன் கத்துறது எதுவுமே கண்டுக்காம தயாங்க அப்படியே போயிட்டான். ஜங்குக் திட்டிக்கிட்டே இருந்தவன் திரும்பி பார்த்தா தயாங்க காணும். எங்கே போனான்னு தெரியல. கால் பண்ணி பார்க்குறாங்க, பட் தயாங் எடுக்கவே இல்லை. எங்கே போனான்ட்டு சுத்தமாக தெரியல. ஐயோ திட்டிகிட்டு இருந்த இதில் இவன் எங்கே போய் தொலைஞ்சானே கவனிக்காம விட்டானே. ஐயோ இவன் வேற ஒருத்தன் கோவம் வந்தால் சரியாந்திர கோவம் போடுவான், இல்லை குழந்த மாதிரி அழுவான். ஐயோ எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எங்கோ வாயை முட்டுற வேண்டியதானடா. ஐயோ சரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் எல்லாருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, தாங்க எங்கே போனானே தெரியல, காலையும் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கும் கால் பண்ணி கேட்குறான், அங்கே தாங்க வந்திருக்கானா, தாங்க எங்கேயா வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கும் பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக அங்கே இருக்க ஏரியாலாம் சுற்றி பார்க்குறான், தாங்க எங்கேயா போயிட்டானா அப்படின்ட்டு. பிகாஸ் லிட்ரலி அந்த டைம் தாங்க எப்படி இருந்தான்றதை ஜங்குக்கால் ஃபீல் பண்ண முடியுது. ஜங்குக்காலே வந்துட்டு அந்த விஷயத்தை தாங்க முடியல. ஸோ தேடி பார்க்குறாங்க, எங்கே தாங்க போனானே தெரியல. ஸோ அட்லாஸ்ட் ஃபைனலாக
உங்களுக்கு தான் ஜங்கு கால் பண்ணி இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, தான் எங்கே போனானே தெரியல அப்படின்றான். உங்களுக்கு அந்த கால் கேட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி ஆகி அப்படியே ஸ்டில்லாகி நின்றுட்டுருக்கீங்க. ஒரு பக்கம் தயாங்கெல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சு, அது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் அவன் எங்கே போனானே தெரியல, உங்களால் அவனுக்கு எதாவது ஆயிடுமோன்ற ஒரு பக்கம் வலியோட ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல், அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும், நானும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஒரு பக்கம் கிளம்புறீங்க. இன்னொரு பக்கம் உங்கள் அம்மா நீங்கள் எங்கே போகிறீங்க ஏது போகிறீங்க நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட எதுவும் பதில் சொல்லாமல் நீங்கள் பாட்டி கிளம்பி வெளியே போகவும் கரெக்டாக அப்போ மித்து உங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறா. ஸோ மித்து வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் உங்கள் அம்மாகிட்ட சொல்கிறா. உங்கள் அம்மாவுக்கும் புரியுது, இத்தனை வருஷமாக என் பொண்ணு ஆசைப்பட்டது எதுவுமே நான் செஞ்சு கொடுத்ததில்ல, அட்லீஸ்ட் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த நல்ல வரேன்னு பார்த்தேன். ஆனால் நான் கத்துவேன் நான் திட்டுவேன்ட்டு பயந்தே அவள் இத்தனை விஷயத்த மறைச்சி அவளுக்குள்ளே வச்சிட்ருக்கானா. அப்படி ஒரு நரக வாழ்க்கையை நான் என் பொண்ணுக்கு தர தேவையில்லைம்மா. தயம் சீக்கிரம் கிடச்சிட்டா எனக்கும் சொல்லுங்கள், அவர் வீட்டில் வந்து நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜானுன்னு மீரா கூப்பிட்டுட்டு இருந்தா இல்லையா, அதாவது நீங்கள் கூப்பிட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த ஜானுன்றது நீங்கள் வச்ச செல்ல பேர், ஆனால் ஒரிஜினல் நேம் மித்து தான். ஸோ மித்து இஸ் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ பேசிட்டு அவளுக்கும் தெரியும் நீங்கள் எங்கே போயிருக்கீங்கன்ட்டு. பிகாஸ் நீங்கள் டைரியில் என்ன தான் எழுதினாலும் உங்களோட பர்சனல் டைரியாக உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நீங்கள் எப்போவுமே எல்லாமே ஷேர் பண்ணிப்பீங்க. ஸோ அவளும் அப்படியே பின்னாடி வரா. நீங்களோ அங்கே போயிட்டுருக்க ஒரு ஆட்டோ ஏறி டைரெக்டாக அந்த இடத்துக்கு போகிறீங்க. ஸோ போகிற வழியெல்லாம் உங்களுக்கு அப்படியே தகாங்கோட இருந்த அந்த ஞாபகங்கள் அப்படியே எப்பப்பெல்லாம் அப்படி ஃப்ளாஷ் ஆகுமோ அதே மாதிரி ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கீங்க. ஸோ ஃபைனலி பீச்சை ரீச் ஆகிட்டீங்க. பார்த்தா தயாங் அப்படியே அந்த கடல்கிட்ட உட்காந்துட்ருக்கான். நல்ல ஒரு ஃபுல் மூன் டே. ஸோ அந்த கடல் அலைகள் கிட்ட தயாங் நீங்கள் அப்படியே பொறுமையாக ஆட்டோலேருந்து இறங்கி அப்படியே அவன்கிட்ட நடந்து போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு பக்கம் அவனுக்கு சேஃபாக தான் இருக்கான் அப்படின்றது ஒன்று, இன்னொரு பக்கம் எல்லா உண்மையும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ எப்படி அவனை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல், இன்னொரு பக்கம் உண்மையான இது தயாங் தானா இல்லை அவன் நினப்பில் தான் அவன் யாரையோ பார்த்து நான் நடந்து போயிட்டுருக்கேனா, அந்தமாரி பல தாட்ஸ் உங்களுக்குள்ள அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஸோ கிட்ட போனோடனே ஃபேஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது. எஸ், இட்ஸ் தயாங். அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே தண்ணி ஊற்ற அப்படியே உட்காந்து அழுதுட்டு உட்காந்துட்ருக்கான். அவனை பார்த்த உடனே அப்படியே வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படியே டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிடுறீங்க, அவன் இங்கே தான் இருக்கான், சேஃபாக தான் இருக்கான்ட்டு. ஸோ ஓகே, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு இங்கே போகும்போது தாங்க அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த மண்ணையே பார்த்துட்டு இருக்கான். உங்கள் கண்ணை பார்க்குறது கூட அவனுக்கு தெரியும் இல்லை, அவ்வளோ வலியும் அவனுக்குள்ள. அப்போ நீங்களும் என்னது இது தயம், என்னது இது சின்ன பிள்ளை மாதிரி யார்கிட்டையும் சொல்லாமல் வர்றது, உன்னை நினச்சாங்க எல்லோரும் பதறிட்டு இருக்காங்க, கிளம்பு போவோம் வீட்டுக்கு. இப்போ தயாங்கோ எதுவுமே பேசாமல் சடனாக உங்கள் 2 காலையும் அப்படியே விழுந்துடுறான். காலை விடு. இல்லை, நான் பெரிய மயிராண்டி மாதிரி இருந்துட்டேன்டி, மயிராண்டி மாதிரி. நான் சத்தியமாக சொல்கிறேன், உன்னை ரிவெஞ்சுக்காகலாம் இப்போ நான் நேசிக்கலடி, ட்ரூவாக சொல்கிறேன்டி. உன்னை சத்தியமாக லவ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. ப்ளீஸ் விட்டு போயிடாத. உன்னை விட்டு நான் போகிறதெல்லாம் போதும், நீ என்னை விட்டு போயிடாதடி ப்ளீஸ். என்னை நம்ப மீரா, அவனை சத்தியமாக ட்ரூவாக தாண்டி லவ் பண்ணுறேன். நீ டைரியில் எழுதி வச்ச மாதிரி நான் ரிவெஞ்சுக்காகலாம் இல்லைடி, நம்புடி ப்ளீஸ். தயம் சரி நீ விடு, நான் போகிறேன். என்ன நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு அப்படின்ட்டு டக்குன்னு அவங்கள பிடிச்சி அப்படியே லிப் வச்சு பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். பிகாஸ் அவனை உங்களை விடுறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட மனசே வரல. உங்களை விட்டால் நீங்கள் ஒரு அடியாக போயிடுவீங்க, அந்த மாதிரி அவனுக்கு அவ்வளோ பயம், அவ்வளோ வலி. உங்களை சுத்தமாக விடவே இல்லை, அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு உங்களை பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ தயாங்க்கு அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றுது, உங்களுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றுது. ஃபைனலே அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அப்படின்ற போது இங்கே பாரு, உனக்கு நான் ரொம்ப வலி கொடுத்துட்டேன். எனக்கு இந்த சினிமா டயலாக்லாம் எனக்கு அடிக்க தெரியல, எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் உன்னை விட்டு மட்டும் போகக்கூடாதுன்னு நல்லா மைண்ட் இப்போ நல்லா உரையுது. என்னை விட்டு மட்டும் போயிடுறதா, விட்டு
விட்டு போயிடாதடி அப்படின்ட்டு உங்கள் ஹெட்டோட அவன் ஹெட்டை வச்சுட்டு ரொம்ப மூச்சு வாங்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அவன் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயாங்கோ, என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தரமாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். சத்தியமா சொல்லுறண்டி, உன்னை யாருக்கும் தரமாட்டேன். நீ இல்லா நேரம் அது நிலவே இல்லா வானமே, இரண்டும் இரண்டு போகும் சிறு வெளிச்சம் தேடி ஓடுமே. உன்னில் துளைந்த என்னை உடனே மீட்டு கொடு, இல்லை என்னுள் நீயும் அழகாய் உடனே துளைந்து விடு. தயாங்கு ரொம்ப வலிக்குதுன்னு ரொம்ப அழுவுற, அவனுக்கு மனசு வலிக்குன்னு. நீங்கள் அப்படியே தயாங்கு பிடிச்சி நீங்கள் கிஸ் பண்ணிக்கிட்டே அவனை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. கடமன் போல் நீ என்னை உதறி சென்றாலுமே வருவே. அலைகள் போலே நான் திரும்ப திரும்ப உன் பின்னே வருவே. உன்னை தேடி அலைகின்றேன், எங்கே சென்றாயோ? சிறு பிள்ளை போல அழுகின்றேன், திருப்பி வருவாயோ? வெளியோரம் வழியும் கண்ணீருக்கு வழிகள் ஆயிரம், அந்த வழிகளை துடைக்க பிறந்தவள் நான்டா. நம்புடி நீயும், உன்னை நம்புற நானும். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தரமாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். சத்தியமா சொல்லுறேன்டா, உன்னை யாருக்கும் தரமாட்டேன். அப்போ உங்கள் மைண்ட்லேயோ என்ன தயம், சிறு நொடிகள் பிரிந்ததுக்கே பல நொடிகள் கதறுகிறாய், ஜென்மங்களாய் பெண் துயரம் அறிவாயோ நீ. அந்த மாதிரி நீங்கள் நினைக்கவும் அவனுக்கு அது அப்படியே அக்யூரேட்டாக ஃபீல் ஆகுது. ஆனால் உங்களை எதுவுமே பேச விடாமல் உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். ஸோ இவ்வளோ நாளாக ஒன் சைடு லவ்வாக இருந்தது, இப்போ டபுள் சைடு லவ் ஆகி ரொம்ப அழகாக அப்படியே உங்கள் லைஃப் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி ஓகேடா, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி சாரி உங்கள் யாருக்காச்சும் இதில் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு, இலி நிற்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இதில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பேசின மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் சாரி. எனக்கு நல்லா தொண்டை கட்டிக்கிச்சு. ஐஜியில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், செம்ம த்ரோட் பெயினில் தான் இது இருந்தது. ஸோ வாய்ஸ் எதாவது கோளாறு பங்கமாக பேசி வச்சுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அண்ட் ஸோ நம்மளுக்கானது நம்மளுக்கு ஷியோர் கிடைக்கும், கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்ம என்னத்தை லவ் பண்ணுறோமோ அதை தவிர்த்து நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அதுக்காக வெயிட் பண்ணலாமே. வெயிட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லைல்ல, அந்த வெயிட் பண்ணுறதுலையும் ஒரு லவ் இருக்குது. ஸோ உங்கள் ஒன் சைடு லவ் மட்டும் இல்லாமல் அது டபுள் சைடாக ஆகணுன்ட்டு நானும் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் பின் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் ஒன் ஷாட் ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நானும் உங்கள் கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறேன். See you in next video. Until then, tada, bye bye. Stay safe and stay healthy. Love you all.